வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடி வேலைவாய்ப்பு குறித்த முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும் அங்கன்வாடி துறையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வேக்கன்சிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 19,274 வேக்கன்சிஸ் இருக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கதான் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், சமையலர் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த போஸ்டிங்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணாங்க, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இது. ஸோ நம்ம தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து மக்களுமே இந்த ஒரு கால்ஃபருக்காக நிறையவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 20,200 வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஃபீஸே கிடையாது, எந்த கம்யூனிட்டியுமே ஃபீஸ் கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ அங்கன்வாடி துறையில் உங்களுக்கு 3 விதமான காலியிடங்கள் சொல்லியிருக்காங்க. முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் அண்ட் அங்கன்வாடி சமையலர் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர். இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஸோ லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டு சைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மாவட்டம், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த திட்டத்தோட பேர் எதுவோ அது மென்ஷன் பண்ணணும். அடுத்து இங்கே உங்களுடைய பெயர், அப்ளிகண்டோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், மனுதாரரோட இருப்பிட முகவரி, அடுத்து நீங்கள் எந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க, எந்த நகராட்சியை சேர்ந்தவங்க, உங்களோட ஊராட்சி என்ன, வட்டாரம் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துடணும். அடுத்து நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்தில் போஸ்டிங் கேட்குறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தின் எண், அதோட பெயர், விலாசம், அட்ரஸ் எல்லாமே எங்கே ரைட் பண்ணிடணும். நீங்கள் அந்த அங்கன்வாடி மையத்தில் போய் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க. உங்களுடைய தற்போதைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் 10th எப்போ பாஸ் பண்ணீங்க அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட கம்ப்ளீட்டான ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய இருப்பிட முகவரி. ஸோ இருப்பிட முகவரிக்கான சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி சப்மிட் பண்ணலாம், இல்லை ரேஷன் கார்டு, இல்லது வரி ரசீது அல்லது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். அடுத்து நீங்கள் வீட்டுக்கும் அங்கன்வாடி மையத்துக்கும் இடையே இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அங்கன்வாடி மையத்தில் நீங்கள் வேக்கன்சிஸ் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அங்கன்வாடி மையம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. உங்களுடைய பிற கல்வி தகுதிகள், உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். திருமண நிலை, நீங்கள் திருமணமானவரா, இல்லை விதவையா, இல்லை ஆதரவற்ற விதவையா, இல்லை கணவனால் கைவிடப்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விதவை, ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதர தகுதிகள், உங்களோட இதர தகுதிகள் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிலிட்டி இருக்காது, அதாவது பிடபிள்யூடி கேட்டகரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் இல்லைன்னு ஃபில் பண்ணுங்கள். உங்களோட குடும்ப வருமானம் என்னங்கிறத கொடுக்கணும். பிற குறிப்புகள் கொடுத்துருங்க. இங்கே இடம், நாள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுடணும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஃபார்மேட்டு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி, ஸோ முதன்மை அங்கன்வாடி பணியாளர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு 25 to 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் விதவை,
ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் நீங்கள் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோர் இந்த கேட்டகரியில் வர்றவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மலைவாழ் பகுதியினருக்கு மட்டும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க மலைவாழ் பகுதியினர் எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் எந்த மையத்துக்கு போஸ்டிங்ஸ் வந்து வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மையத்துக்கு அருகில் வசிக்க வேண்டும், அதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், பிடபிள்யூடி கேட்டகரினா அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது ப்ரூஃப் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இங்கே கீழே கேட்குற சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறு அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து குறு அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், இது 2 அப்ளிகேஷனுக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஏறக்குறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இங்கே வந்து ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. திட்டத்தோட பெயர் ரைட் பண்ணணும். அடுத்து இங்கே உங்களோட பெயர், உங்களோட அப்பா கணவர் பெயர், உங்களோட அட்ரஸ்ஸு, மாநகராட்சி, நீங்கள் எந்த மையத்தில் வேலை கேட்குறீங்களோ அதோட டீட்டெயில்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, அடுத்து நீங்கள் 10th எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லி சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இடம்நாள் ஃபில் பண்ணிட்டு சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது குரு அங்கன்வாடி பணியாளர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் மட்டும் வேரி ஆகுது. அதாவது ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தால் 25லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்குமா, 40 வயது வரைக்கும் இருக்கவங்க 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 25லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 25லேருந்து 38 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஷெட்யூல்டு ட்ரைப், அதாவது மலைவாழ் பகுதியினராக இருந்தால் 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக எங்கே வந்து போஸ்டிங் கேட்குறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கு அருகில் உங்கள் வீடு இருக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பக்காவாக நீங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர், அதாவது சமையலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. இதை கரெக்டாக ஃபில் பண்ணி அதையுமே வந்து நாங்கள் சொல்லியிருக்க மாதிரி சென்ட் பண்ணணும். இங்கே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே உங்களோட பேர், அப்பா பேர், கணவர் பெயர், உங்களோட அட்ரஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த மையத்தில் வேலை கேட்குறீங்களோ அந்த மையத்தோட எண், பெயர், விலாசம் கொடுக்கணும். கல்வி தகுதி, உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட இருப்பிட முகவரிக்கான ப்ரூஃபு, நீங்கள் எந்த இடத்துல வச்சுக்கிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸு, கல்வி தகுதி, திருமண நிலை, இதெல்லாம் கொடுத்துட்டு இதர தகுதியிலேருந்து அதை மென்ஷன் பண்ணுங்க. பிடபிள்யூடி கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இடம்நாள் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு மேலே அந்த 8th பாஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே தமிழ் எழுத படிக்க தெரியும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷனே போதுமானது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தால் 20லேருந்து 45 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 20லேருந்து 43 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் ஜெனரல் கண்டிஷன் சேம் அதே தான். ஓகேங்களா? ஸோ இதே தான் அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி, 15 முதல் தளம், ஜோதி நகர், நூத்தஞ்சேரி மெயின் ரோடு, மாடம்பாக்கம், சென்னை 6,126. தொலைபேசி எண் 9840122385.